தேவன் மேலே தாகமாயிருக்கின்றே, அதிகமாய் துதிக்கின்றே, தாகமாயிருக்கின்றே. எப்பொழுது உம் சந்நிதியில் வந்து நிற்பேன், தாகமாயிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஆங்காங்கே வீடுகளில் கூடி இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் கூடி சபையில் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த நாளில் வீடுகளிலே நாம் ஆராதிக்கிறோம். ஆனாலும் இந்த வீட்டிலே நாம் ஆராதிக்கிற ஆராதனையை நாம் விட்டுவிடக்கூடாது. அதை தொடர்ந்து நடத்துவதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டும். அதோடு சபை கூடுதல் என்றதான ஒன்று வரும்போதும் வீட்டு ஆராதனையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் கூடி நல்லா ஜெபிக்க வேண்டும், நல்ல கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்வோமாக. இந்த உயிர்த்தெழுதல் நாளின் ஆராதனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யும் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே உமக்கு நன்றி ஆண்டவரே. மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தவரும் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனுமாய் இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். நீ சாவாமை உள்ளவரும் ஏக சக்கராதிபதியும் சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிற பரிசுத்தமுள்ள தேவனும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய மகிமையுள்ள தேவ சன்னிதானத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனை நீர் ஆஸ்வதிப்பதற்கு உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக தனிப்பட்ட முறையில் தேவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. உம்மை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிற தேவாதி தேவனுக்கு நன்றி. நீ அவர்களை மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஓ உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர். Hallelujah, hallelujah, hallelujah,
ஹல்லேலூயா. பரலோகத்தில் கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை உண்டு. அல்லேலூயா என்றதான சத்தத்தை யோவான் பரலோகத்திலிருந்து துணிக்கிற துணியை அவன் கேட்டான். பத்முதீவிலே அமர்ந்திருக்கும் போது இதே போல ஒரு கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளாக மாறினான். தேவ பிரசன்னம் அவனை சூழ்ந்து கொண்டது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அவனுக்கு இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அவன் தேவ தரிசனத்தை, உயிர்த்தெழுந்த வல்லவரை, உயிர்த்தெழுந்த மகிமையுள்ள தேவனை அவன் தரிசித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறான். அவன் கண்ட காட்சிகளிலே பரலோகத்தை குறித்ததான ஒவ்வொன்றாய் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே வருகிறான். அதிலே ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். அல்லேலூயா என்றதான ஒரு துணி. ஹல்லேலூயா. கிருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிற துணியோடு கூட அல்லேலூயா என்றதான துணி பரலோகத்திலே துணிக்கப்பட்ட அற்புதமான ஒரு பதம் அது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளிலே அல்லேலூயா என்ற துணி கேட்கப்படுவதாக. உடைய பிரசன்னத்தின் மகிமை நம்மை குடும்பத்தை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆராதனை மீதியான போது எல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. தொடக்கம் முதல் முடிவறிந்தும் அவருடைய பிரசன்னத்திற்குள் மறைத்துக் கொள்ள தேவன் அனுக்கிரகப்படுவாராக. ஒரு விஷயமை தாழ்த்தி கொடுப்போம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாருமையா. நாங்கள் எல்லாம் அமர்ந்து ஆவலோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக நன்றி. எங்கள் ஆராதனை உயிர்த்தெழுதலின் ஆராதனை ஐயா. எங்கள் ஆராதனை ஓய்வு நாள் ஆராதனை அல்ல, உயிர்த்தெழுதலின் ஆராதனை. இதே நாளில் நீர் உயிர்த்தெழுந்தீர். இதே நாளில் சபையை கட்டுனீர். இந்த சபையின் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆங்காங்கே தேவனுடைய பிள்ளைகளின் வீடுகளில் அமர்ந்திருக்கலாம் ஐயா. அந்த வீட்டிலும் தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத காலகட்டம். உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக, இந்த ஃபேஸ்புக் மூலமாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மணி ஆவியினால் எங்கள் தேவன் நிரப்ப வேண்டும் என்று கேட்டு உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாம் சொல்லுவோமாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமைப்பட்டதா. ஆங்காங்கே கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் நல்ல கர்த்தரை துதித்து பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் பாட்டு புத்தகத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் உங்களுக்கு வசதி செய்து கொடுப்பதற்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த யூடியூப் அல்லது ஃபேஸ்புக் இதில் உங்களுக்கு இந்த கார்னரில் பாடலின் எழுத்துக்கள் வரும். ஆகவே அந்த பாடல் அதில் வருகிறபடினால இதை பார்த்து நல்ல கரங்களை தட்டி நீங்கள் பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். குடும்பமாக உட்கார்ந்து நல்ல பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா. எல்லா பாடம் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாம் கரங்களை தட்டி சந்தோஷமாய் நாம் எல்லாம் பாடுவோம். கர்த்தர் நம்முடைய ஆராதனையில் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள்
எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும் நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை துதித்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுமா. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுமா. நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்பட்டவதாக. சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அப்படியே பாடல் பார்த்துக்கிட்டே இருப்பதல்ல, கூட சேர்ந்து பாடுபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. நம்முடைய தேவனை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. ஆமாம். இந்த நாட்கள் ஒருவேளை
ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி ஆனது என்றுதான கேள்விக்குறிகள் இருக்கலாம். இது ஏதோ தனிப்பட்ட ஒரு எல்லைக்கோ ஒரு தனிப்பட்ட ஒரு தேசத்திற்கோ அல்ல, உலகம் முழுவதும் உள்ள பிரச்சனைகள். அதற்கு பயமண்டவதாக இவை எல்லாவற்றையும் கத்த சீக்கிரம் ஒரு தீர்வு காண கத்த உதவி செய்வாராக. ஒரே ஒரு நம்பிக்கை, எப்படி இவைகளெல்லாம் ஒவ்வொரு தேசத்திற்குள் புகுந்ததோ அதுபோல் இந்த வியாதி இருக்கிற இடம் தெரியாமல் தானாகவே மறைந்து போகக்கூடிய காலம் வந்துவிட்டது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நாம் ஜெபிக்கிறோம், வந்தது எப்படியோ அதே போல காணாமல் போய்விட வேண்டும். தேடியும் காணாதிருப்பாய் என்பது போல இந்த கொரோனா வைரஸை தேடி பார்த்தோம். நாங்கள் போகிறவர்களாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அந்த வைரஸுடைய அறிகுறியே இல்லை, எங்கள் தேசத்தில் இல்லை என்றதான அற்புதமான துணி, அற்புதமான ஒரு செய்தி நம் காதுகளில் கேட்க கத்த கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஆகவே கூடி ஆராதிக்கும் ஒரு நாள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் கூடி ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுவரை கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமென். ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோமாக. தேவன் நல்லவரே, இயேசு நல்லவரே, ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத தேவன் நல்லவரே. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்களை உடையவர். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. வீட்டில் அவதவங்க சத்தம் கேட்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாவதாக. ஆமென். ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத தேவன், அவர் நல்ல தேவன். அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே. தேவன் நல்லவரே, இயேசு நல்லவரே. ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத தேவன் நல்லவரே. ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத தேவன் நல்லவரே. வந்து சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. வந்து சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. மீண்டும் ஒரு முறை பாடுவோமாக. வந்து சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. வந்து சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. அவர் ஜீவன் தந்ததானே நான் உயிர் வாழ்கின்றேனே. அவரந்தன் கூட வருவான், அதனால் பயமில்லையே. அவர் ஜீவன் தந்ததானே நான் உயிர் வாழ்கின்றேனே. அவரந்தன் கூட வருவான், அதனால் பயமில்லையே. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. பகலெல்லாம் பாதுகாத்தார், எந்த தீமையும் அணுகாமலே. இரவெல்லாம் கூட வருவார் தேவன் நம்மோடு. பகலெல்லாம் பாதுகாத்தார், எந்த தீமையும் அணுகாமலே. இரவெல்லாம் கூட வருவார் தேவன் நம்மோடு. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. வந்து சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை.
இயேசுவை வந்து சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. இருளெல்லாம் போக்கிவிடவே உன்னில் ஒளியாய் வந்தாரே, சத்துருவை மேற்கொள்ளவே வல்லமை தந்தாரே. இருளெல்லாம் போக்கிவிடவே உன்னில் ஒளியாய் வந்தாரே, சத்துருவை மேற்கொள்ள வல்லமை தந்தாரே. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் சுவை. தேவன் நல்லவரே, இயேசு நல்லவரே, என் தேவன் நல்லவரே, இயேசு நல்லவரே. ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத தேவன் நல்லவரே, ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத தேவன் நல்லவரே. வந்து சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, வந்து சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. ஹல்லேலூயா. நல்ல கல்விப்படி ஜெபப்படுவாங்க. அவருடைய தீபிக சமூகம் பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். நம்ம எல்லாம் ஜெபப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தில் அவர் இடைபெறுவாராக. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே தேவ ஆவியானுடைய பிரசன்னம் முதலாவது நம்மை நிரப்ப வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நிரப்ப வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும். ஓ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக. நம்மை நிரப்புறது பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. தீபிக சமூகம் நம்மை வீட்டை சுற்றிலும், நம்மை வீட்டை சுற்றில் மாத்திரமல்ல, நம்மை வீட்டை சார்ந்த ஒவ்வொரு பகுதிகளும், நாம் வாழ்கிற தெருவிலே, நாம் வாழ்கிற இந்த பட்டணத்திலே, நாம் வாழ்கிற இந்த தேசத்திலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஓ தேவ பிரசன்னமாய் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபல ஹந்தர பௌடக ரகலப தாண்டமா எல்லா கர்த்தர் சமூகத்தை தாழ்த்தி கொடுக்கப்படி, நல்ல கர்த்தரை ஆராதிக்கப்படி விரும்புகிறேன். எல்லா சத்தம் கேட்கப்படுவதாக. உங்க சத்தம் கேட்கணும், உங்க சத்தம் கேட்கணும். நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா சத்தம் ஓ கர்த்தர் நல்ல துதிப்பமாக. ஓ நீங்கள் துதிக்க 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 தேவ பிரசன்னம் உங்கள் கூடாரத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க ஓ அநேகருடைய ஸ்தோத்திர செலுத்துவதனாலே, அநேக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதனாலே தேவ கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் குடும்பங்களில் தேவ கிருபை பெருகட்டும், உங்கள் குடும்ப தேவ பிரசன்னம் இருக்கட்டும். நீங்கள் ஆராதிக்க உள்ளே ஓ வரும்போது தேவ பிரசன்னத்தை மக்கள் அனுபவிக்க வேண்டும். உங்கள் வீடுகளில் சாதாரணமாய் தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் தேவ மகிமை இருக்கணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டிலேயே வேறு சத்தங்கள்லாம் கேட்கக்கூடாது. இந்த நாட்களில் தேவ பிரசன்னத்தின் சத்தம் கேட்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஓ அல்லேலூயா என்ற துணி தேவதூதர்கள் நாம் இல்லாத நிலையிலும், நம் வீடுகளில் இல்லாத சூழ்நிலையிலும், நம்மை சுற்றிலும், நம்முடைய வீட்டை சுற்றிலும் தேவதூதருடைய ஓ பிரசன்னம் இறங்கி ஓ இனிய பாடல்களோடு அல்லேலூயா என்ற துணி கேட்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அவரை கிருபை பெருகட்டும், அப்படி கிருபை பெருகட்டும். பிரசன்னம் நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சிலவைகளை இழந்து போகலாம், மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் பார்த்தோமே, மீண்டும் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கு. ஹல்லேலூயா. அல்ல பரிசுத்த ஆவியானவரை இழந்து போக வேண்டாம். பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை நாம் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய சபை விசுவாசிய குடும்பங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஒருமுறை ஆண்டு சமுதிரம் சொல்லுவோம், உம்மை துக்கப்படுத்தின விஷயங்கள், உம்மை துக்கப்படுத்தின காரியங்கள் எல்லாம்
எல்லாவற்றிற்கும் ஒரு விஷயம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா, மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் சபையை நீ மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் துக்கப்படுத்தின எல்லா கிரியைகளுக்கும் எங்களை மன்னிக்க வேண்டும். ஆவியானவருடைய அக்னிமயமான மகிமையினாலே நிரப்பும். ஆகாதவைகள், விரும்பத்தகாதவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. தேவன் விரும்புகிற ஒன்றைகளை நிரப்ப வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே என்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே என்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை
நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு நம்முடைய வாழ்வில் நிரப்பப்படுவதாக. இந்த ஆராதிக்கிற வேளையிலே, அவரை துதிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்புவராக. நம்ம எல்லாம் கர்த்தரை மனதார சிறு நேரம் துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பல கட்டுகள், பலகீனங்கள், சோர்வுகள், அதீரியங்கள், தேவைகளோடு இருக்கக்கூடிய காலகட்டம், பிரயாசங்கள் எதிர்பார்க்கிறோம், பிரயாசத்திற்கு வழி இல்லாத இருக்கிற சூழ்நிலைகள், இந்த நாட்களிலே வெளியே போக முடியாத சூழ்நிலைகள், இவையெல்லாம் ஒரு பகுதியில் இருந்தாலும் தேவ மகிமை நம்மை ஆளுகை செய்யட்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வசனம் புறப்படும் போது அது சுகத்தை கட்டளையிடும். தேவனுடைய வசனம் புறப்படும் போது பஞ்ச காலத்தில் நம்மை போஷிக்கும். தேவனுடைய வசனம் புறப்படும் போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உள்ள கட்டுகள் எல்லாம் நீக்கப்படும். தேவனுடைய வசனத்துக்கு வல்லமை உண்டு. கண்மலையின் உருக்கம் சம்மட்டியது. ஹல்லேலூயா. அக்னிமயமான வார்த்தைகளினால் தேவன் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? தேவனுடைய வசனங்கள் வல்லமை உள்ளது. கேதுரு மரங்களை முறிக்கும் வல்லமை உண்டு. எவைகள் செயல்பட முடியாமல் இருக்கிறதோ செயல்பட வைக்கக்கூடிய வல்லமை வார்த்தைக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஆச்சரியமானவைகளை செய்யும். நீங்கள் யோசிப்பது, நீங்கள் நினைப்பது, என்னுடைய வாழ்க்கையிலே சிந்தனைக்கு உட்படாது என்றெல்லாம் யோசிக்கிறோமே, அவைகளை எல்லாம் அவருடைய வசனங்கள், வார்த்தைகள் அற்புதமாய் செய்து முடிக்கும். இந்த நாட்களிலே உலக அளவிலே பாதிப்பு, ஏன் கர்த்தர் செய்ய வேண்டியதுதானே என்றதான எண்ணங்கள் யோசிக்கலாம். ஆனால் தேவன் ஏன் இவைகளை அனுமதித்தார் நமக்கு தெரியாது. இன்னைக்கு உலகம் எல்லாம் தேவனை தேட ஆரம்பித்து விட்டார். அநேக கிறிஸ்தவ தேசங்கள் எல்லாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. நாங்கள் உம்மால் தான் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் இந்த தேசம் உயர்த்தப்படுவதற்கு உம்மால் தான் ஆனது. ஆண்டவரே ஐயா, இவையெல்லாம் உம்மால் தான் ஆனது. உம்மை மறந்தோம், வேதத்தை நாங்கள் மறந்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதனையை மறந்தோம், ஆலயத்தை மறந்தோம். இப்போ அது மன்னிப்பு கேட்குறாங்க. ஆலயங்களை நிரம்பி வழிகிறது, ரோடுகள் என்ன ஜெபம் பண்ணுறாங்க. ஓ, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய வேதத்தை மறந்து விட்டால் உங்களை மறப்பேன்னு சொல்லலை, உங்கள் பிள்ளைகளை நான் மறப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சந்ததிக்கு சந்ததி மறக்கப்பட்டு போய்விடும். இந்த காலகட்டத்தில் தேவன் மௌனமாக இருக்கிறார். நாம் அவரை தேடுவோம், நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேசத்தை பொறுத்தமட்டில்லை, நம்முடைய நாடு கிறிஸ்தவ நாடு அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய தேசம் செக்குலர் கண்ட்ரி. எல்லா மதத்தவர் இங்கே இருக்கக்கூடியவர்கள். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவருக்கும் இங்கே இருப்பதற்கு உரிமை உண்டு. இவர்தான் கடவுள் என்று சொல்லி நம்பிக்கை வைக்கிற ஜனங்களும் இருக்கிறார்கள். அவரவர் மத நம்பிக்கையுடைய இந்த தேசம் செக்குலர் கண்ட்ரி. நம்முடைய தேசம், இந்திய தேசம் தனிப்பட்ட ஒரு மதத்துக்குரியதல்ல. ஆனாலும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய தேசத்திலே தேவன் கிரியை செய்வதற்கு நாம் தான் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் தான் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒருவேளை பின்னாட்களில் இது யூடியூப் அல்லது ஃபேஸ்புக் மூலமாக வெளியே வரும்போது சத்தத்தை கேட்கிற நீங்கள் முதலாவது உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் தேசத்தில் வலிமையான காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த கால வேளையில் அவர் சமூகத்தில் ஆண்டவரே, எங்கள் குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் இருக்கிறதான இந்த அழிவு எங்கள் தேசத்தை விட்டு விலகி போகட்டும். ஹல்லேலூயா. கண் முன்னால் காண்கிறோம், செய்திகள் வழியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, அநேக செய்திகளை நாங்கள்
வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் ஆண்டவரே பல விதத்திலே நாங்கள் நேரடியாய் காண்பது போல் இந்த செய்திகளை பார்க்கிறோம். அநேகர் மரித்து போவதை காண்கிறோம். மருத்துவத்துறையிலே அநேகர் மரித்து போவதை காண்கிறோம். யாரையும் விட்டு வைக்கலையா அந்த இது. ஆனால் ஒன்றுக்கு உதவாத ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீ கிருபை செய்கிறேன்னு சொன்னாங்க. உமக்கு நன்றி ஐயா. இந்த தேசத்தின் மீது கிருபை இருக்கிறது என்றால் உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் போக முடியாது, பல தடைகளை தாண்டித்தான் போக வேண்டும். அந்த எல்லைக்கு போகவே முடியாது, அவ்வளவு சீக்கிரம் உள்ளே நெருங்க முடியாது என்ற பாதுகாக்கப்பட்ட எல்லைகள் உலகத்தில் பல இடங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வைரஸ் இவைகளெல்லாம் தாண்டி சுலபமாய் உள்ளே போய்விடுகிறது ஐயா. ஆண்டவரே, இதுக்கு இருக்கிற வலிமை யார் பார்த்தாலும் பார்க்கட்டும், அது பாட்டுக்குள்ள போயிட்டே இருக்குது. அநேகர் பாதிக்கப்படுறாங்க. இந்த எல்லையின்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய கிருபையின் கரங்கள் இருக்க வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. மற்ற தேசங்களுக்கு எங்கள் தேசங்களுக்கு வைப்போம் என்று சொன்னால், மற்ற தேசத்தை போல சுகாதார அமைப்பு எங்களுக்கு இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை. ஆண்டவரே, மருந்துகள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் எங்கள் குறை உள்ளவர்கள் தான் ஐயா. ஆண்டவரே, மற்ற தேசத்தை விட ஜனத்தொகை அதிகம் நிறைந்த நாடு. அங்கே 100 பேருக்கு வரும் சொன்னாங்க, இங்கே பல மடங்கு, 100 அல்ல 100ஐ 100ஆக ஆக்கி பல மடங்கு, பல ஆயிரங்கள் பாதிக்கப்படுவார்கள் ஐயா. எங்கள் தேசத்தின் மீது கிருபை இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தேசத்தின் மீது கண்காணிப்பு இருப்பதற்கு உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆராதனை வேளையில்லை எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் நல்ல ஜெபிக்குடி கிருபைகளை தாரோம், உண்மை ஆராதிக்க கிருபை தாரோம். நாங்கள் வீடுகளில் அமர்ந்த நல்ல கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்க வேண்டும். சில வேளை ஜெப நேரங்களை சபையில் வைத்து நாங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் இது போக நாங்கள் குடும்பமாய் நல்ல கர்த்தரை துதித்து ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்ல வேதத்தை வாசித்து அந்த வேதத்தில் உள்ளதை சொல்லி எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த ஆராதனை கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதி, பிரசாதத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு பாய் கொண்டவதா இந்த நாளிலே நான் கர்த்தரை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி. சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவதாக. வேதத்தில் ஒரு பகுதியை நான் வாசிப்போம். சங்கீதத்தில் நம்ம அடிக்கடி வாசிப்பது போல நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். ஆகவே நான் இந்த பகுதியை வாசிப்போம். வாரம் 121 சங்கீதத்தை நாம் வாசித்தோம். இன்றைக்கு 125 சங்கீதத்தை நான் வாசிப்போம். எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். ஒரு வேளை வேதாகம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த வசனங்களை என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 125 சங்கீதம், ஆரோகண சங்கீதம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்கள் சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளை சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போகப்படுவார். இஸ்ரவேலுக்கும்
சமாதானம் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த சங்கீதத்தை வாசிக்க தேவன் கிருபை செய்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல், நல்ல கவனிங்க, அசையாமல், முதல் வசனம், நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்பட்டவதான், பர்வதம் அசையாது. இதை போல தேவனை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. தாவீது தான் சொல்லுகிறான், கர்த்தரை என் முன்பதாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னொரு பகுதியில் நீதிமொழி சொல்லப்படுகிறது, நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு பயப்பட்டவதான். ஆகவே இந்த நாட்களிலே உலகமே கலங்கி என்ன செய்வோம் என்று திகைத்து அப்படியே எல்லா சூழ்நிலையும் அசைக்கப்படுகிற காலகட்டத்தில் அநேகர் விசுவாசமும் அசைக்கப்படுகிற சூழ்நிலைகளே தேவனை நம்பி இருக்கிற நமக்கு நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் மீது வைத்திருக்கிற வைராக்கியம், நம்பிக்கை, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நேசம், பாசம், அன்பு, இவைகள் அசையாதபடி நிலைத்திருக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனை போல நல்ல தேவன் இல்லை. அறிவிப்பு என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் சில காரியம் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் கூடி ஆராதிக்கக்கூடிய நாள் வரும் வரைக்கும், சபையிலே கூடி, கள்ளிவாச சபை, இந்த மெயின் சர்ச் எல்லாம் கூடி ஆராதிக்கிற நாள் வரும். அந்த நாள் வரைக்கும் இதே போல் யூடியூப்லேயும் உங்களுக்கு செய்திகள் வரும். ஆகவே இந்த நாளிலே நாம் நல்ல கர்த்தரை துதித்து ஆராதிக்க, இந்த உயிர்த்த நாளின் ஆராதனை விட்டுவிடாதபடி ஆராதிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ரெண்டாவது நான் ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் இந்த 9 மணி கர்த்தருக்கு பயப்பட்டவதாக காலையில் எழுந்து 9 மணி சொன்ன உடனே 9 மணி ஆகிட்டு ஓடி வந்து எல்லாம் நீங்கள் ஆன் பண்ணிடுவீங்க. அதே உங்களுக்கு லிங்க் கொடுத்துரும். நீங்கள் ஓடி வந்து அப்படி உட்காராதபடி ஆராதனைக்கு வரும்போது எப்படி வருவீங்களோ நல்லா குளித்து நல்லா உடை அணிந்து நல்லா உட்காரணும். லுங்கி கட்டிட்டு நைட்டி போட்டுட்டு சின்ன பிள்ளைகள் அந்த இரவு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படி காப்பி குடிச்சிக்கிட்டு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இந்த ஆராதனைக்குன்ற ஒரு விசேஷம், ஒரு காரியம் நமக்கு இருக்கணும். உயிர்த்த நாள் ஆராதனை அப்படி வரும்போது எப்படி இங்கே நான் உயிர்த்த நாளிலே காலையில் எழுந்து குளிச்சுட்டு நான் வந்து நிற்போமோ அதுபோல் 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ஆராதனைக்கு 4:30 ரெடியாகி எப்போது ஆரம்பிக்கும் என்று சொல்லி உட்கார்ந்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எப்படி நான் ஆராதனைக்கு வரும்போது உடை அணிந்து வருவேனோ அதே போல் உடை அணிந்து உட்கார்ந்துருந்தேன். நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை கனம் பண்ணணும். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா இனி அடுத்த முறை வாரம் நீங்கள் தயவு செய்து ஆராதனைக்கு வருவது போல் நல்ல வீடுகளை உட்கார்ந்து வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆங்காங்கே நீங்கள் அந்த வீட்டில் எந்த பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், பரவாயில்ல. சேரில் உட்காருங்க சேரு, கீழே உட்காருங்க கீழே, படுத்துட்டு இருக்காதுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் சொன்னாரான், நல்ல நின்று பேசக்கூடிய அவர் சொன்னாரான், உங்களெல்லாம் பார்த்தா நின்று பேசுகிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை, நான் உட்கார்ந்து கொண்டே பேசலாமான்னு கேட்டு சொன்னார். அவங்கெல்லாம் சொன்னாங்க, சரி பாஸ்டர் உட்காந்துட்டே நீங்கள் பேசுங்க, நாங்கள் படுத்துக்கிட்டே கேட்குறோம் அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி இப்போ பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காருங்க, படுத்துக்கிட்டே கேட்போன்னு பெட்டில் படுத்துக்கிட்டு தலையணை போட்டு படுத்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா குளித்து ரெடி ஆயிடணும். 9 மணிக்கு சர்ச்சுக்கு வர்ற மாதிரி ரெடியாக உட்காந்துருக்கணும். அதுதான் தேவனை கனம் பண்ணுவது. இல்லைன்னா அடிக்கடி நான் சொல்லுவது போல் ஊத்தப்பல் ஆராதனையே இருக்கக்கூடாது. ஆமாம், அந்த ஆராதனை கனம் பண்ணணும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இது நம்முடைய சபையினுடைய ஆராதனை. நிறைய ஆராதனை இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அவங்க கண்டிஷன் சொல்லட்டும். ஆனால் நம்முடைய ஆராதனை பொறுத்தப்பட்டலே நீங்கள் இப்படி தான் இருக்கணும். ஆமாம்,
கட்டாயம் இப்படி செய்வீர்கள் நம்புகிறேன். ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் இந்த நாட்கள் முடியும் வரை இதே ஆராதனை தொடரும். அப்போது நீங்கள் நல்லா உட்கார்ந்து ஆராதிக்கப்படி கேட்குறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரிங்க, கொஞ்சம் கர்த்தருக்கு பாய மாட்டார். பிரைஸ் இல்லை, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் 11:30 மணி, இரவு 7:30 மணி ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் இணைந்து கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அதோடு மாத்திரமல்ல, இந்த இரவு ஜெபத்தை எல்லாரும் பங்கு பெற வேண்டும் என்பதற்கு சிலருக்கு ஃபேஸ்புக் இல்லை பாஸ்டர், ஆகவே நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோனில் சாதாரண ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, பட்டன் ஃபோன் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த சாதாரண ஃபோனில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், சேர்ந்து இணைந்து ஜெபிப்பதற்கு ஒரு ஆப்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் செய்திருக்கிறோம். அதே வர நாட்களே உங்களுக்கு செய்வோம். ஒரு நாள் ஆரம்பிப்போம், எல்லா சத்தமும் கேட்கும், எல்லோரும் ஜெபம் பண்ணலாம், எல்லோரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் நீங்கள் செய்துட்டு ஆன் பண்ணி ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் சத்தத்தை எல்லோரும் கேட்பாங்க. 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் கேட்பாங்க. அந்த முறையிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காலங்கள் நடுவே ஒவ்வொன்றாய் நாம் செய்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகள் நிறை செல்வமாக நேரமாகிவிட்டது. சங்கீதங்களின் புத்தகத்தில் 48ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 48ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், அடிக்கடி நாம் சொல்லுகிற வசனம் தான். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சிலருக்கு மரணம் என்றதான வார்த்தை கேட்டவுடனே கொஞ்சம் நடுக்கம் பயம்லாம் இருக்கும். என்னடா இந்த வைத்திருந்த நாளில் அப்படின்னு இன்றைக்கி மரண ஓலங்கள் மரணம் எல்லாம் கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே இந்த வார்த்தை கேட்பது பயப்பட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் சொல்ல வேண்டியது, நம்முடைய தேவன் சதா காலம் நம்முடைய தேவன் தான். நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும், இந்த உலகத்தை வாழ்கிற ஜீவிய காலம் கடைசி நேரம் வரைக்கும், ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் வருகை வரைக்கும் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் பாடுகிற பல காரியம் இருக்கிறது, விளக்கமெல்லாம் சொல்லி கொடுக்க நேரம் இல்லை, செய்திக்கு தான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் போய் தேற்றரவாளரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, நாம் ஒரு பாதையில் போய் கொண்டே இருக்கும்போது பின்பதாக ஒரு சத்தம் கேட்கும், மகனே மகளே, நீ போகிற பாதை சரியில்லை, இது தவறான பாதை, வேண்டாம், நீ இந்த பாதை வழியாய் போய் என்று சொல்லி நம்மை திருத்தி அமைக்கக்கூடிய நடத்துகிற தேவனுடைய சத்தம் நமக்கு பின்னாக இருந்து கேட்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதாக. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன் மீது கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் சொன்னார். ஆகவே நம்முடைய ஆண்டவன் நம் மீது கண்களை பதித்து வைத்து சரியான பாதையில் நடத்துகிற தேவன். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை வாழ்நாள் முழுவதும் நடத்துகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. நம்மை நடத்துகிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதாக. சில நடத்துவேன் என்று சொல்லுவார்கள், பாதி வழியில் விட்டுட்டு போயிடுவாங்க. சில வேளைகளில் அவ்வளவுதான் அவங்களால் செய்ய முடியும். இன்னொன்று, அவர் நடத்துவேன், உன் ஜீவிய காலம் முழு நான் நடத்தி விடுவேன் என்று சொல்லி வருவார்கள். அவரே பாதியில் நடத்த முடியாமல் இயலாமல் போய்விடுவார், இல்லை அவர் மறைந்து போய்விடுவார். முற்றும் முடிய நடத்துவதற்கு இந்த உலகத்தில் யாரும் நமக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் ஒருவர் தான் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் அற்புதமாய் நடத்தக்கூடிய தேவன் அவர். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுவதாக. பரிசுத்தவான்களை தேவன் அற்புதமாய் நடத்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் நடத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது, அவருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அவர் நம்மில் செயல்படுத்த வேண்டும் என்றதான பல காரியங்கள் அவர் வைத்திருக்கிறார். அதற்குத்தான் தேவன் நம்மை நடத்துகிறார். நடத்துகிற விதங்கள் பல விதத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர்
வனாந்திர பாதையில் நடத்தினார். எய்த்து விட்டு புறப்பட பண்ணி வனாந்திர பாதையில் நடத்தினார். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல யுத்தம், பல எதிரிகளுடைய தாக்குதல், இவையெல்லாம் அவங்க சந்தித்தார்கள், உண்மைதான். ஆனால் அவை எல்லாவற்றின் கூட தேவன் எவைகளில் எப்படி செய்ய வேண்டுமோ, வெற்றி பெற வேண்டிய இடத்துல வெற்றி, தேவைகள் வர வேண்டிய இடத்துல தேவைகள் சந்தித்து, பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பு, இவையெல்லாம் கொடுத்து தேவன் அவனை நடத்தினார். அதற்கு பயமண்டவதாக. அதில் ரொம்ப முக்கியமாய் நடத்தினார் என்பதை சொல்லும்போது, மேக ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், இவைகளை வைத்து தேவன் நடத்தினார் என்று சொல்லும்போது ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஏன் என்று சொன்னால், வாக்குத்தத்த தேசத்திற்கு தேவன் அவர்களை பத்திரமாய் கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படி போகிற பாதை பகல் நேரத்தில் உஷ்ணம் நிறைந்த சூழ்நிலைகள், இரவு நேரத்தில் குளிர், கொடுமையான குளிர் அடிக்கக்கூடிய காலகட்டம். ஆக ரெண்டு பகுதியிலும் தப்புவிக்கப்படுவதற்கு, பாதுகாக்கப்படுவதற்கு, ஜனங்களுக்கு எந்த சேதமும், உயிர் சேதம் வரக்கூடாது என்பதற்கு, அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் இரவிலே விஷ ஜந்துக்களாலும் துஷ்ட மிருகங்களினாலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கும் அவர் மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் என்றதான இந்த ஸ்தம்பங்களை வைத்து அவர்களை அற்புதமாய் பாதுகாத்து நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நடத்துகிற விதத்தில் அவர் பல வழிகளை வைத்திருந்தார். இன்னொரு வைத்து சொல்லும் போது நெகேமியா சொல்லுகிறான், குறைவில்லாமல் நடத்தின தேவன். 40 வருஷ காலங்கள் குறைவில்லாமல் நடத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உணவு குறையா? இல்லை. அவங்களை கொண்டு வந்த உடையிலே பிரச்சனையா? இல்லை. அது பழமையாகவே போகவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு போட்டு வந்த பாதரட்சி பழச போயிட்டா? இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் வைத்து தேவன் அற்புதமாய் அவர்களை நடத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மை நடத்துகிறார் என்று சொன்ன உடனே ஏதோ இந்த காலகட்டத்தில் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு இந்த நோய் நொடி இல்லாமல் பாதுகாத்து நம்மை செட்டின் மறைவில் வைத்துக் கொள்கிறார், நம்மை பாதுகாக்க நடத்துகிறார், நமக்கு அன்றாட காரியங்களுக்கு சகலவற்றை பொறுப்படுத்திக் கொள்கிறார், ஆலோசனை சொல்கிறார். இவையெல்லாம் வைத்துக்கொண்டு தேவன் நடத்துகிறார் என்று சொல்லிவிட்டு இதோடு போய்விடுவதற்கு தேவன் நம்மை நடத்தவில்லை. இது அவருடைய நடத்துதல், கட்டாயம் நடத்த வேண்டியதான ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை அவர் செய்ய வேண்டும். நமக்கு பரிசுத்தவான்களுக்கு அவர் செய்ய வேண்டும், பரிசுத்தவான்களுக்கு அவர் செயல்படுத்த வேண்டும். ஏன்னா தம்மை நம்பி வந்த எந்த ஜனத்திற்கும் அவர் கட்டாயம் தேவை சந்திக்க வேண்டும், கட்டாயம் உடுத்துவிக்க வேண்டும், கட்டாயம் போஷிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கார், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறைவிடாது, நன்மை குறைவிடாமல் நடத்த வேண்டும். இதாக இருக்கீங்களா? ஆமாம், கவனிக்கப்பட்டு கேட்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், எப்படி உடுத்து வைத்திருக்கிறார் தேவன். விதவிதமா விதவிதமா உடுத்திருக்கிறார். அதே போல எந்த மனுஷனும் உடுத்தினதில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவன் உடுத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் அதை விட அற்புதமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களை போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், பாதுகாக்கிறார். இதெல்லாம் ஒரு கட்டாயம் செய்ய வேண்டியது. ஏன்னா மனிதனை உண்டாக்கினவரே அவர் தான், செய்ய வேண்டும். நீதிமான்களுக்கும் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கும் செய்ய வேண்டியது அவர் செய்கிறார். உலகம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை முன்குறித்து நடத்துகிறார். இவையெல்லாம் இருக்கிறது. தேவன் நடத்துகிறார் என்பதில் இவையெல்லாம் நடத்துகிறார் என்று சொல்லி இவைகளோடு நாம் நின்று விடக்கூடாது. தேவனைகளை நல்லா நடத்துகிறாருங்க, என் தேவையெல்லாம் செஞ்சு நடத்துகிறாரு, இவைகளில் பூரித்து போய்விடக்கூடாது. தேவன் இவைகளை விட மிக முக்கியமான ஒன்றை தேவன் தம் மனதில் வைத்துதான் தம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்றைக்கு தேவன் நம்மை ரட்சித்தாரோ, என்றைக்கு தேவன் நம்மை அபிஷேகித்தாரோ, என்றைக்கு நாம் தேவனை பற்றி கொண்டோமோ, ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவன் நம்மை ஒரு முக்கியமான திட்டத்திற்காக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை விட நம்மை விசேஷமாய் அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். துன்மார்க்கன் விதைக்கிறார், 100 மடங்கு பலனும் கிடைக்கிறது. சன்மார்க்கன் விதைக்கிறார், பலன் கிடைக்கிறது.
நீதிமான்கள் இது கிடைக்கிறது, அவனுக்கும் 100 மடங்கு பலன் கிடைக்கிறது. வைத்துக்கொள்ளும். 3 பேருக்கும் கொடுக்குறாரு, 3 பேரையும் போஷிக்கிறாரு, 3 பேருக்கும் உடுத்து வைக்கிறாரு. இது தேவன் தம்முடைய பிள்ளைகள் மனுஷனை உருவாக்கினபடினாலே அவர் செய்ய வேண்டிய காரியம் கட்டாயம் செய்ய வேண்டியது அவர் செய்து விடுவார். இவைகளுக்கு அப்பாற்பட்ட எல்லையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒன்று இருக்கிறது. என்றைக்கு நம்மை ரட்சித்தாரோ, ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் ரட்சிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு தரிசனத்தை வைத்து தான் அவர் ரட்சிக்கிறார். அந்த தரிசனத்தில் தான் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கால்வ தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், நடத்துகிறார், பாதுகாக்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு போய்விடுவதற்காக தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. இவையெல்லாம் நமக்கு தரக்கூடிய தேவன் நிச்சயமாய் தருவார். பஞ்ச காலத்தின் அவர் போஷிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பஞ்ச காலத்தில் போஷிப்பாரா? கட்டாயம் போஷிப்பார். உணவே இல்லை, உணவுக்கு என்ன செய்வதுன்னு சொல்லி பலர் யோசிக்கலாம். ஆனால் தம்முடைய பிள்ளைகளை அவர் அற்புதமாய் அவர் பாதுகாத்து போஷிக்க வல்லவர். அவர் கட்டாயம் போஷிப்பார். அப்படி நீங்கள் நினைக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போஷித்தாரா? போஷித்தார். சங்கீதக்காரர் சொல்லுகிறான், பஞ்ச காலத்திலும் தம்முடைய பிள்ளைகளை அவர் போஷிக்கிறவர், பரிசுத்தவான்களை போஷிக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேசத்தில் பஞ்சம், மழை இல்லை. எலியாவை கர்த்தர் போஷிக்கவில்லையா? அவனை போஷிப்பதற்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ போய் கேரி ஆற்றங்கரையில் உட்காரு. அவன் அதற்காக வேலையெல்லாம் செய்யலை, உழைக்கலை, அதுக்கு பிரயாசப்படலை, ஒன்றுமே செய்யலை. அவனுக்கு ஒருவர் செய்து கர்த்தர் அனுப்பினார். காகம் கொண்டு வந்து உணவு கொடுத்ததுன்னா சாதாரண உணவுலாம் கொடுக்கல. இதற்கு முன்பு அவன் எப்படி சாப்பிட்டானோ தெரியாது, கிடைத்ததை சாப்பிட்டு போயிருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிடைச்சதை சாப்பிட்டு போயிடுவான். ஆனால் அன்றைக்கு தேவன் கொடுத்தது உச்சிதமானது, நேர்த்தியானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கொடுக்கும்போது எப்போதும் அப்படி தான் கொடுப்பார். சரி, பஞ்சகாலம் பெருகிட்டு இன்னும் கொடூரமான நிலை. தேசத்தில் பட்டினாலே அநேகர் செத்து கொண்டிருக்கிறாங்க. கலங்கி போன நிலை, என்ன செய்வதும் தெரியாது. ஒரு விதவையை வைத்து அவனை போஷித்தார். அந்த விதவை, அவனுடைய பிள்ளைகள், அவனை சார்ந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அவர் போஷித்து நடத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் பஞ்ச காலத்திலும் போஷிப்பார். நான் நினைக்கிறீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு. உபதியா வந்து சொல்கிறேன், எலியாவிட்ட சொல்கிறான், ஐயா நான் மறைத்து வைத்து ஒரு 7000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து பாதுகாத்தனே தீர்க்கதரிசிகளே, தீர்க்கதரிசி புத்திரெல்லாம் தேவனுக்கு கண்ணோக்கமாக இல்லையா? ஆண்டவன் என்ன செய்தார்? என்னை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி யோசித்தார், கேட்டார். ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை மறைத்து வைத்து அவர் போஷிக்க வல்லவர். ஆனால் ஒன்றே ஒன்று, இவைகளினாலே தேவனுடைய ஜனங்கள் திருப்தி பெற்று போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ரட்சிக்கும் போது தேவன் ஒரு திட்டம், ஒரு தரிசனத்தை வைத்து தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில் இந்த செய்தியினுடைய தலைப்பு தரிசனத்தை நோக்கி நடத்துகிற தேவன். ஆமாம், ஏதோ ஒரு தரிசனத்தை வைத்தல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். குடும்பத்தில் அமர்ந்து கேட்குறீங்க செய்தி, உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்து தான் உங்களை தேவன் ரட்சித்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நோக்கித்தான் நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நடத்த விரும்புகிறார். அநேக தங்கள் வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நோக்க தரிசனத்தை மறந்துவிட்டு, சில வார்த்தையை சொன்னால் தரிசனத்தை இழந்து விட்டு தங்கள் வாழ்நாள் முழுவதும் போய் அப்படி வாழ்க்கையை முடிச்சிடறாங்க. ரட்சிக்கப்பட்ட நிலையோடு முடிச்சுட்டு போயிடறாங்க. தேவன் எந்த தரிசனத்திற்காக நம்ம அழைத்தாரோ அந்த தரிசனம் ஏறக்குறைய சொல்ல வேண்டும் சொன்னார் 70-80% மக்கள் மத்தியிலே நிறைவேற்றப்படாமலே போய்விடுகிறது உலக அளவிலே. ஆகவே இந்த காலவேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நம்முடைய வாழ்நாளிலே தேவன் ஒரு தரிசனத்தை நமக்கு வைத்து தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு ஒரு தரிசனத்தை முன்வைத்து தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நடத்துதலுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமாம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் தரிசனத்தை இழந்து
நம்முடைய வாழ்க்கை ஜீவிய காலத்தை முடித்து விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விக்கல்சன் என்றதான அமெரிக்கா ஒரு போதகர் டீம் சேலஞ்ச் மினிஸ்ட்ரியை அவர் ஆரம்பித்தார். போதை வஸ்துக்களினாலே பாதிக்கப்பட்ட அநேக வாலிப தங்கைமார்கள் போதையில் வஸ்துக்களிலே அடிமையாகி விடுதலை பெற முடியாமல் அப்படி மோசமான வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அவர்களை குறித்து ஒரு தரிசனம், அவர்களை குறித்தான ஒரு எண்ணத்தை கற்றுக் கொடுத்தார். அவர் நல்ல ஒரு போதகர். அவர் விக்கல்சன் அவர் தரிசனத்தை கொடுத்த உடனே அவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தார். வேலை செய்தார். அவர் மூலம் ரட்சிக்கப்பட்ட அநேக ஆயிரம் வாலிபர்கள், வாலிப பெண்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு பயமாட்டவதா. ஆகவே அவர் கடைசி நாட்களில் சொல்லும்போது அவர் சொன்னார், நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்லும்போது, அவர் வார்த்தையில் சொல்லும்போது சொன்னார், இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவ ஜனங்களிலே, இன்னும் தேவனுடைய ஊழியக்காரர்களிலே அநேக தேவ திட்டம், தேவ தரிசனத்தை நிறைவேற்றாமலே அவர்கள் ஊழியத்தை முடித்து விடுகிறார்கள். இல்லாவிட்டால் வாழ்க்கையை, விசுவாச குடும்பங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். முடியுது அவங்களுக்கு, அவங்க தானாக முடிக்கவில்லை, ஆனால் அவங்களுடைய ஓட்டம் முடிகிறது. நிறைவேற்றப்படாமலே ஏறக்குறைய 20% மட்டும்தான் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறார்கள். 80% மக்கள் தரிசனத்தை எல்லாம் இழந்து விட்டுதான், நோக்கத்தில் இழந்து விட்டுதான் அவர்கள் ஓட்டத்தை விடுக்கிறார்கள். அந்த கடைசி காலத்தில் அவர்கள் யோசிக்கிறார்கள், தேவன் கொடுத்த தரிசனம் எதற்கென்று தெரியாமலே இவ்வளவு காலங்கள் நான் வீணாக்கி விட்டனே என்ற யோசனையில் தான் அவர்கள் தேவனிடத்தில் முறையிட்டு மன்னிப்பை கேட்டு தான் மறிக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் இது நல்ல ஒரு தருணம், காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது நாள் வரை தேவன் ரட்சித்தாரே, எந்த தரிசனத்தை முன்வைத்து நம்ம ரட்சித்தாரோ, ஒருவேளை தெரியாமல் இருந்தால் இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் அமர்ந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த தரிசனத்தை நோக்கி நடத்தப்படுவதற்கு நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். இது நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படாததாக இல்லை என்று இருக்க வேண்டாம். காலங்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜீவிய காலத்தில் குறுகிய காலமாக இருக்கலாம், அவர் வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே குறுகிய காலம் இருக்கலாம். இந்த குறுகிய காலத்தில் நம்மால் முடிந்தவரை, நம்மால் இயன்றவரை தேவ தரிசனத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு தேவனால் நடத்தப்பட இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போமாக. ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. தேவ தரிசனத்தால் நடத்தப்பட வேண்டும். ஆகவே அநேகருக்கு தேவன் தரிசனம் கொடுக்கிறார். ஒரு கூட்ட ஜனத்திற்கு தரிசனம் கொடுத்தா தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இதுதான் தேவ தரிசனம், என்னை குறித்து தேவன் இப்படி திட்டம் வைத்திருக்கிறார், தரிசனம் வைத்திருக்கிறார். சொன்ன உடனே உற்சாகம் மிகுதி, தாங்க முடியாத உற்சாகம் மிகுதியில் உடனே போயிடணும், அந்த தரிசனம் நிறைவேற்றப்படணும்னு சொல்லி வேகமாய் வேலை செய்ய போகிறாங்க. அது முடியலை, தோல்வி அடைந்து விடுகிறார்கள். தோல்வி அடைந்ததனுடைய பலன் என்ன அப்படின்னா, அவ்வளோதான், நாமும் பிரயாசப்பட்டோம், தோல்வி அடைந்து போய்விட்டோம், அவ்வளோதான் சொல்லிட்டு சோர்ந்து போய் தரிசனத்தை இழந்து போய் விடுகிறார்கள். ஒரு கூட்டம் அப்படி இழந்துட்டு இன்றைக்கி ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனங்கள், ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரராக இருப்பேன் என்று சொன்னான், தேவன் உங்களை ஒரு தரிசனத்தோடு இந்த எல்லைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு நல்ல திறமைகள் இருக்கிறது, தாளந்துகள் இருக்கிறது, நல்ல இசை வீட்டு திறமை இருக்கிறது, நல்ல பாடல்கூடிய திறமை இருக்கிறது, நல்ல பிரசங்கிக்கூடிய திறமை இருக்கிறது, நான் இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல இருந்திருப்பேன் என்று சொன்னால் எப்படியோ வந்திருப்பேன் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் கற்பனை செய்திருக்கலாம், பலரிட்ட முறையிட்டிருக்கலாம், தேவனிடத்தில் கூட அழுதிருக்கலாம். நீ எதற்காக இந்த எல்லைக்கு என்னை கொண்டு வந்து, இந்த சின்ன கிராமத்தில் ஏன் கொண்டு வந்து, இந்த எல்லையில் ஏன் வைத்திருக்கிறேன் என்றதான குமுறல்கள் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நீங்கள் இருக்கிற எல்லையிலே தேவன் உங்களை சும்மா கொண்டு வரவில்லை, ஒரு தரிசனத்தோடு தான் தேவன் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனால் தரிசனம் நிறைவேறுவதற்கு நீங்கள் நினைக்கிற நாளிலே நிறைவேறாது, தேவன் நடத்தும் போது தான், ஒப்பு கொடுக்கும் போது தான் காலங்கள் நடுவே ஒரு நாள் நிறைவேற்றிய தீரும். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நீங்கள் வந்த உடனே உற்சாகம் இதில் இந்த கிராமத்தில் பெரிய காரியம் செய்திருப்பீங்க, இசை மீட்டி போட்டு பெரிய பாடல் போட்டு கூட்டம் நடத்தி எல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆத்மா ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அல்லது நிறைய ஆட்கள் வந்து கேட்டுட்டு போயிருப்பாங்க, ஒருத்தர் கூட சர்ச்சைக்கு வந்திருக்க மாட்டாங்க. பயங்கர கேள்விக்குறி. இன்னொருத்தர் திறமை இல்லை, ஒன்றும் இல்லை, அங்கே 100 பேர் இருக்கிறாங்க. அந்த எல்லாமே இருந்து என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று நினைக்கிறோம். தேவன்
உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தில் நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுங்க, அவர் நடத்துவார். நடத்துகிற பாதையில் சில காரியங்களை தேவன் அனுமதிக்கும் போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். தேவன் நடத்தும் போது, தரிசனத்தை நோக்கி நடத்தும் போது சில நாம் ஒத்துக்கொள்ள முடியாத பாதைகள் இருக்கும், நாம் வேண்டாம் என்று எண்ணுகிற பாதைகள் இருக்கும். இது ஏன் எனக்கு தேவன் கொடுத்தார் என்ற பாதை இருக்கும், இது தேவ சித்தம் தானா என்றதான யோசனைகள் வரக்கூடிய பாதைகள் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்து விட்டார். படிப்படியாய் தேவன் தரிசனத்தை நோக்கி நிறைவேற்றி ஒரு நாளிலே அந்த தரிசனத்தை நிறைவேற்றி உங்களை வெற்றிகரமான ஊழியத்தை கற்றுக் கொடுக்க வல்லவர். ஆமா, கத்திற்கு பயமாண்டவதாக. தரிசனம் நிறைவேறுவதற்கு தேவ நடத்துதல் நமக்கு கட்டாயம் அவசியம் என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களெல்லாம் ஏன் ரட்சித்தார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே சர்ச்சுக்கு வருவதும் ஆராதிப்பதும் நல்ல ஆண்டவருக்கு கொடுப்பதும் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மறுபடியும் வருவதும் இதுக்கு ரட்சிக்கவில்லை. ரட்சிப்பு இதற்கு வைத்திருப்பேன்னு சொன்னால் அவருக்கு இப்படிப்பட்டதெல்லாம் எல்லாரும் ஒரே நேரத்தில் ரட்சித்து அவர் பரவத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உற்சாகம் இதில் போய் தோல்வி அடைந்தவர் உண்டு. மோசேயை கர்த்தர் பிறப்பிலே ஒரு தரிசனத்தோடு திட்டம் வைத்திருந்தார். அவன் பிறந்தபோது எய்த்தில் நைல் நதியிலே மரித்து போன எத்தனையோ ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு. பல ஆயிரக்கணக்கான ஆண் பிள்ளைகள் மரித்து போனார்கள். கர்த்தருக்கு பயமுண்டவதாக இவன் ஒருவன் தான் அந்த காலகட்டத்தில் தப்பு வைக்கப்பட்டான். இவனை தப்பு வைத்ததுக்கு என்ன நோக்கம்? தேவன் இவனை குறித்த ஒரு தரிசனம் வைத்திருந்தார். கர்த்தருக்கு பயமுண்டவதாக அவன் 3 மாதம் கழித்த உடனே அவனை உள்ள வச்சுக்க முடியல, பெட்டியில் வச்சு அனுப்பிட்டாங்க. அனுப்பின பிள்ளை அந்த நதியினுடைய ஓட்டத்திலே மூழ்கி போயிருக்கிறார். ஆனால் தேவன் பாதுகாப்பு வைத்து எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அவங்க தரிசனத்தை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவன் பிறப்பிலை தரிசனத்தோடு நடத்தின தேவன். கர்த்தருக்கு பயப்பண்டவதாக ராஜகுமாரத்தை எடுத்தார். அழகுள்ள பிள்ளை. அதை பார்த்து இது எபிரேய பிள்ளை என்பது அவளுக்கு தெரியும். அவள் சொல்லுகிறார், இது எபிரேய பிள்ளை, எபிரேய பிள்ளை தூக்கி வீசு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் நடத்துதல் பாருங்க. அவருடைய சகோதரி வந்து அவனுக்கு வளர்ப்பதற்குரிய காரியத்தை செய்வதற்கு ஆள் கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்குது. பெற்றெடுத்த தாயை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். தேவன் நடத்துதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. கர்த்தருக்கு பயப்பண்டவதாக பெற்ற தாயை அவனை நல்ல சந்தோஷமாய் வளர்க்க ஆரம்பித்தான். வளர்க்கும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட போதனை என்ன? ஒரு குறிப்பிட்ட வயதான் ராஜகுமாரத்தில் கொண்டு போய் விட்டார். ஆனால் வளர்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, தேவன் உன்னை தப்புவித்ததற்கு ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் இருக்கிறது. சொல்லி 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 வளர்க்க ஆரம்பித்தான். தரிசனம் அவனுக்குள் வந்தது. இஸ்ரவேலை மீட்டெடுக்கக்கூடிய இரட்சகன் என்பதான தரிசனம் அவனுக்குள் ஊன்ற கட்டப்பட்டது. கர்த்தருக்கு பயப்பண்டவதாக அவனுக்கு 40 வயதானது. வேதம் சொல்லுகிறது 40 வயதானது. தன்னுடைய கையினாலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அவன் உற்சாகம் மீது பிரயாசப்பட ஆரம்பித்தான். தோல்வி அடைந்து ஓடி போயிட்டான். தேசத்தை விட்டு ஓடி போக சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தாரோடு வாழ முடியாமல் அவன் புறப்பட்டு ஓடிட்டான். ஏதோ போயிட்டு கொஞ்ச நாள் திரும்பி வரலான்னு பார்த்தா வருடங்கள் 40 ஓடி விட்டது. யோசனை பண்ணி பார்ப்போம். ஒரு சந்ததியின் வருஷம் அன்னைக்கு 40 வருஷம் போயிட்டது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக எல்லாமே தோல்வி. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனுடைய எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் தரிசனத்தை இழந்து போன நிலையில் இருக்கிறேனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இழந்து போன நிலை. ஆனால் அதே தேசத்தில் இருந்திருந்தால் கர்த்தர் வேறு விதமாய் நடத்தி எல்லாம் செய்திருப்பார். அது வேறு விஷயம் தெரியும், ஒரு வழி எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நடந்த சம்பவம் இதுதான். 40 ஆண்டுகள் அவன் தரிசனத்தை இழந்தது போல எல்லாமே மூழ்கடிக்கப்பட்ட தோல்வி, வேதனை, அவ்வளவுதான் அப்படி என்ற நிலைக்கு வந்துவிட்டான். இதே போல தான் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையிலே உற்சாக வீதியிலே சில காரியம் செய்துவிட்டு தோல்வி அடைந்து ஊழியமே அவ்வளோதான், வாழ்க்கை அவ்வளோதான், எங்களுக்கு இனி மீட்சி இல்லை, இனி இருக்கிற போதெல்லாம் இருந்து ஜெபம் பண்ணுறோமா, பைபிள் வாசிக்கிறோமா, பரலோகத்துக்கு போகிற வழியை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோங்கிறதான எல்லைகளை தரிசனத்தை இழந்து விட்டு போய் உட்காந்துருக்குறோம். ஆனால் ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்தேன்,
எதற்காக இப்படி ஆகிவிட்டது? 40 ஆண்டுகள் ராஜ மேன்மை, அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தேன். தரிசனமெல்லாம் போய்விட்டது. சரி, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், மெய்ப்பனாகவே மறிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவன் யோசித்த போதுதான் முட்செடியிலே பற்றி எறிந்த அக்கினி அவனோடு கூட பேசினான். அவன் தரிசனத்தை புதுப்பிப்பதற்கு அல்ல, அவனுடைய தரிசனத்தை இப்படி நடத்துவதற்கு தான் அவனை அங்கே அழைப்பித்தார். கர்த்தருக்கு பயப்படாததாக மோசே இங்கே வா என்று சொன்னார். அவன் கிட்ட போனான், அவனோடு கர்த்தர் பேசினார். அவன் யோசித்தான், இது ஏற்கனவே செய்திருக்கலாமே, ஏற்கனவே கர்த்தரால் செய்ய முடியும். ஆனால் தேவன் நடத்துகிற அனுபவமுள்ள பாதைகள் வழியாய் அவன் அன்றைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒப்பு கொடுக்க வாழ்க்கை அர்ப்பணம் செய்த போதுதான் நடத்துதல், தரிசனத்திற்கு நடத்துதலே வெற்றிகரமான வாழ்க்கைக்கு முதல் படி எடுத்து வைத்தான். கர்த்தருக்கு பயமாண்டவதான். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் தோல்வி அடைந்து போது என் நிலைமை அவ்வளவுதான், இனி தரிசனம் நிறைவேறப் போவதில்லை, திரள் கூட்ட ஜனங்களுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று என்னை அழைத்தார். அப்படிலாம் நினைச்சேன், அப்படிதான் கனவு கண்டேன், அப்படிதான் சொப்பனம் கண்டேன், அப்படிதான் தரிசனம் கண்டேன், ஆனால் நடக்கவில்லையே. இவ்வளவுதான். இந்த சின்ன கிராமம் அல்ல சின்ன பட்டணத்திலே, இவ்வளோ சின்ன ஒரு எல்லையிலே இவ்வளவுதான். நான் நினைத்து வந்தது ஒரு பெரிய பட்டணம், நினைத்து வந்தது பெரிய ஒரு நகரம், இங்கே பல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த எல்லையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் என்று சொல்லி தான் வந்தேன். நான் எதிர்பார்த்தது நடக்கலை. மனவேதனை, தூக்கமில்லாத இரவுகள், இதெல்லாம் நடக்கிறது. இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் தேவரீர் என்னை ரட்சித்த நோக்கம், என்னை அழைத்த நோக்கம், என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் எல்லாவற்றுக்கும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்க, தரிசனத்தை நோக்கி நீர் என்னை நடத்தும் என்று சொன்னால் இன்றைக்கு தரிசனத்தை நோக்கி தேவன் நடத்த வல்லவர். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அடுத்த 40 வருஷம் தேவன் அவனை நடத்தினார். அந்த நடத்துதல் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெற்றிகரமான நடத்துதல் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு பயமாண்டவர். தேவன் நடத்துறதுக்கு ஒப்பு கொடுத்தான், அவன் தேசத்திற்கு வந்தான். அவன் தேவன் நடத்துதல் ஒவ்வொன்றாய் கர்த்தர் சொன்னார், இப்படி செய் இப்படி செய் என்று சொன்னபோது தேவன் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து வந்த போதுதான் அவனை போல ஒரு மனுஷன், அவனை போல ஒரு தீர்க்கதரிசி, அவனை போல ஒரு மனுஷன் இஸ்ரவேல் தேசத்தில் யாரும் கிடையாது என்ற அளவிற்கு தரிசனத்தை வெற்றிகரமாய் முடித்தான். அவனுடைய முடிவு, அவனை முடிவை கொடுத்து வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரே இறங்கி வந்து அவனை அடக்கம் பண்ணினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்லாக்கியத்தில் பயங்கர ஸ்லாக்கி. எங்கே அடக்கம் பண்ணார் யாருக்கும் தெரியாது. அடக்கம் பண்ணினான், தேவன் அடக்கம் பண்ணினான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனை இன்றைக்கி மனுஷனை அடக்கம் பண்ண முடியாமல் தவிக்கிற இந்த காலகட்டத்தில் யோசித்து பாருங்க. தேவன் இறங்கி வந்து அவர் மனுஷனை அடக்கம் பண்ணினான்னு சொன்னால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது ஆதாமுக்கு கூட கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். முதல் மனிதன் ஆதாம், அவனை கூட அடக்கம் பண்ண பிள்ளைகளை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவில் மரித்த போது கூட, கொலை செய்யப்பட்ட போது கூட ஆதாம் தான் அவனை அடக்கம் பண்ணியிருப்பான். ஆனால் மோசை அடக்கம் பண்ணினது சர்வலோகத்தை உண்டாக்கின ஆண்டவர் அவனுக்கு விசேஷித்த காரியத்தை செய்தார். தரிசனத்தை நோக்கி நடக்கும்போது தோல்வி ஏற்பட்டது பல நம்முடைய காரியத்தினால்தான். தேவன் நடத்துதலுக்கு ஒப்பு கொடாமல் நாமளே முயற்சித்தோம், தோல்வி அடைந்து விட்டோம். தேவன் நடத்துதல் பல ப்ராசஸ் இருக்குது. அப்படியே நடத்தும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாதை இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத, நாம் ஒத்துக்கொள்ள முடியாத, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாதைகள் இருக்கும். தைரியமாய் போவோம், அவர் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் கட்டாய வெற்றிகரமான ஒரு நடத்துதலுக்கு தேவன் நம்மை நடத்துவார். தரிசனத்தை நோக்கி, அவர் உங்களை குறித்து வைத்த தரிசனத்தை நோக்கி வெற்றிகரமாய் நடத்த வல்லவர் அவர். ஆமாம், இதில் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்படாது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் சொல்லலாம், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடு, இது அடிமைத்தனம், எழுத்தின் பிரகாரம் உள்ள அடிமைத்தனம். ஜனங்கள் எழுத்தின்படி இருந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒருவனை கர்த்தர் பயன்படுத்தினார், தரிசனம் கொடுத்து. இன்னொருவன் பாவத்தினாலே அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். சபையை பாழாக்கினவன், அவனை குறித்து வேதம் அப்படி தான் சொல்லுது. கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களை சிதறடித்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சியெல்லாம் செய்து கையெழுத்து வாங்க போனவன், பெர்மிஷன் வாங்க போன ஆள். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. சவுல் என்ற பெயரை கேட்டாலே கிறிஸ்தவ உலகமே நடுங்குச்சு. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் யேசபேல் என்ற பெயரை கேட்ட உடனே தேசமே நடுங்கினது. இதே போல
சவுல் என்ற பெயரை கேட்ட உடனே கிறிஸ்தவ உலகம் நடுங்கினது. அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ உலகம். சபையை பாழாக்குகிறவன், கிறிஸ்தவரை சிதறடிக்கிறவன், இப்பெல்லாம் உபத்திரப்படுத்துகிறவன் என்றெல்லாம் சொல்லி அவனை குறித்து பேசப்பட்டது. ஆனால் அதே மனிதனை கர்த்தர் ரட்சித்தார். ரட்சிக்கும் போதே தரிசனத்தை கொடுத்துட்டார். அவன் விழுந்த உடனே யாருமே இல்லை. கேட்கிறான், நீர் யார் என்று கேட்டான். முதலாவது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அடுத்த ஸ்டெப்பில், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உனக்கு நான் சொல்கிறேன்ப்பா, நீ போ. முதல்ல இப்போ கண்ணு குருடாக இருக்கிற, இப்போ சொன்னால் உனக்கு புரியாது, நீ போ, உனக்கு சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன். அவன் 3 நாட்கள் உட்கார்ந்திருந்தான். இவனுக்கு என்னென்ன வேண்டும், இவன் என்ன தரிசனத்தை இவனுக்கு வைத்திருக்கிற என்பதை குறித்து அனனியா என்று தீர்க்கதரிசிக்கு சொல்லி அனுப்புகிறார். அனனியா தரிசனத்தை இவனை பார்த்து, இவன் 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 மோசமான ஆளாச்சே ஆண்டவரே, சபையை பாழாக்கினவனே சொல்லும்போது, இல்லைப்பா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சொல்லும் போது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவனை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ நினைப்பது போல அவன் சபையை பாழாக்கிறவன், இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் இப்போது அவனுக்கு என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நீ இப்போ அவனுக்கு சொல்ல வேண்டியது சொல்லு. அவன் புறஜாதிகளுக்கும் 1, 2வது ராஜாக்களுக்கும், 3வது இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவனை குறித்து ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்னது? பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், இன்னொன்று ராஜாக்களுக்கு அறிவிக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட தரிசனம் அவனுக்கு சொல்லுகிறான், அனனியா, எப்பா நீ சாதாரணமான ஆள் இல்லைப்பா, உனக்கு தேவன் ரட்சிக்கும் போதே, உன்னை தொடும் போதே இப்படிப்பட்ட தரிசனத்தை வைத்து தான் உன்னை அழைத்திருக்கிறான். அந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்து பெற்றுக்கொண்டான். ஆனால் உற்சாகம் மிகுதி. கேட்டாச்சு இல்லை, உற்சாகம் மிகுதி. நேராக போய் சுவிசேஷம் சொல்லிட்டு ராஜாவுக்கு போயிடணும். ஏன்னா இவன் பதவி உள்ளவன், ஏற்கனவே சனகிரி சங்கத்திலே பதவியில் இருக்கிறவன். ஆகவே ராஜாவை ஈஸியாக சந்திக்கலாம் அப்படிங்கிற எல்லையெல்லாம் வந்து உடனே போய் சுவிசேஷம் சொல்லுவதற்குள்ள காரியத்தை எல்லாம் ஏற்பாடுகள் செய்து வேகமாக போனான். ஒரு கிறிஸ்தவன் கூட நம்பலை. துன்பப்படுத்தினவன் திடீரென்று வந்து பிரசங்கிக்கிறான். ஒருவேளை ஒரு கூட்டம் நினைச்சது, இவங்க ஒரு ஸ்பை மாதிரி இருப்பானோ, கிறிஸ்தவங்களை எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் தூக்கி போட்டு உதைக்கிறதுக்கு வழி பண்ணுறானோ, இவன் ஒரு ஸ்பையாக இருப்பானோ அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், இப்படிப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டானே ஒரு சந்தோஷமான ஒரு கூட்டம். இப்படியெல்லாம் பல வகையில் இருந்தது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதா. ஆனால் இவனுடைய உற்சாக மிகுதி, வேகமாக போய் எல்லாம் வேகமாக செய்யணும். நோக்கம் என்ன? ராஜாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டார்ல, நான் போய் ராஜாவுக்கு அறிவிக்கணும். அதுக்கு வழிகள்லாம் என்னென்னு இவனே தெரிந்து கொண்டு வேகமாய் போக ஆரம்பித்தான். ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளலை. இவனை கொலை செய்யும்படியாக இஸ்ரவேல் அந்த யூதர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஒரு கூடையில் இறக்கி, மதுரையில் இறக்கி வீட்டுக்கு போயிட்டான். தோல்வியின் அனுபவம். அவன் தர்சு படத்தில் போய் உட்கார்ந்து அழுறான். ஒரு சபையில் அட்டன் பண்ணுறாங்க அவங்க. அங்கே இருக்கிற சாதாரண தர்சு பட்டணத்தில் இருக்கிற ஒரு சாதாரண சபையில் அழைக்கப்பட்ட, இப்படி தரிசனத்தோடு அழைக்கப்பட்ட உட்கார்ந்துருக்கிறான். அங்கே இந்த போதர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ தெரியாது நமக்கு. ஆனால் ஒரு நாள் தரிசனத்தை குறித்ததான பிரசங்கம் கேட்டிருப்பான். கர்த்தருக்கு பயப்பட்டதாக அவனை குறித்த தரிசனம். நீங்கள் உற்சாக மிகுதியிலே போய் செய்வதற்கு தேவன் அழைக்கவில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களை நடத்துவார். அந்த நடத்துதலுக்கு தான் நீங்கள் ஒப்பு கொடுத்து போக வேண்டுமே தவிர உங்களுடைய இஷ்டப்படி நடத்துவதற்கு தேவன் உங்கள் தரிசனத்தை கொடுக்க மாட்டார். தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார். இந்த செய்தி அவன் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆகவே தேவ சமூகத்தில் அமர்ந்து அரபு வனாந்தரத்தில் ஒரு 3 வருஷம் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். அரபு வனாந்தரத்தில் உட்கார்ந்து அலைந்து தெரியுது, ஆண்டவரே என் தரிசனம் என்ன ஆச்சுன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணி அவன் வைத்தான். 14 ஆண்டுகள் அவன் சும்மா தான் இருந்தான். சபையில் ஒரு விசுவாசியாகத்தான் இருந்தான். கர்த்தருக்கு பயப்பட்டதாக பெரிய ஒரு தரிசனம். ராஜாக்களுக்கு அறிவிக்க வேண்டும். எங்கே போய் நான் ராஜாக்கள் இருக்கிற பக்கத்தில் உள்ளவனுக்கு அறிவிக்க முடியாமல் இருக்கிறேனே, ராஜாக்கு இங்கே போய் அறிவிக்க போகிறேன் என்றுதானே ஒரு பயங்கரமான ஒரு கேள்விக்குறி அவனுக்கு இருந்தது. தரிசனம் தோல்வி. தேவனுடைய வசனம் எனக்கு நிறைவேறாது, எனக்கு தேவன் நடத்துவது இல்லை என்றெல்லாம் யோசித்து மனம் தளர்ந்த நேரத்தில் தேவன் அவனை நடத்துவதற்கு பர்னபாவை ஒரு நாள் கொண்டு வந்து வைத்தார். கர்த்தருக்கு பயப்பட்டதா. தேவன் நடத்தல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பர்னபா அழைத்து கொண்டு அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறார். அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு உள்ள சவுல் நல்ல
இவன் தானே எல்லாம் யோசித்தார்கள். அப்போது ஆண்டவரை பற்றி சொல்லுகிற காரியத்தை குறித்து நல்ல தீர்க்கமாய் உரைப்பது, தைரியமாய் உரைப்பது எல்லாம் இவன்கிட்ட இருக்குது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தினான். காலங்கள் செல்ல செல்ல கர்த்தர் தரிசனத்தை நோக்கி நடத்த ஆரம்பித்தார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அவன் ஒரு நாளில் ராஜாவுக்கு முன்னால் நின்னான். பிரஜாதிக்கு அறிவித்தான். யூதர்களுக்கு அறிவித்த போது அவரெல்லாம் பிரச்சனை உண்டு பண்ணாங்க. அவன் உதறிட்டான், துண்டை உதறிட்டு, இனி உங்களுக்கு சொல்கிறது பிரயோஜனம் இல்லைப்பா, உனக்கு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறான், நான் சொல்ல முடியாத பிரஜாதி ஜனங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி யூதர் அல்லாத மற்ற எல்லா இனத்தவருக்கும் சொல்லுவதற்கு புறப்பட்டு போயிட்டான். அவன் மூலம் தேசங்கள் சந்திக்கப்பட்டது, கண்டங்கள் சந்திக்கப்பட்டது. ஒவ்வொரு தேசமும் அவன் பேரை கேட்டாலே நடுங்கினது. உலகத்தை கலக்கிறவன் இங்கே வந்து விட்டான். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அவனுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, தெள்ளுப்பூச்சி. அவன் வந்தான்னா என்ன நடக்குது, தெள்ளுப்பூச்சி என்ன வேலைலாம் பண்ணுவாருங்க, சொறி எடுத்துடும். அது மேலே உட்காந்தா அவன் மேலே அப்படி சொரிஞ்சு எடுத்துடும். அவனுடைய கான்சன்ட்ரேஷனை வேறு பக்கம் இருந்ததெல்லாம் திரும்பி தன்னை பாதுகாத்து கொள்ள ஏற்பாடு பண்ணிடுவான். இதே போல் அவன் எத்தனை சிந்தனை இருந்தாலும் இவன் போனான்னா அவன் எல்லா வகையில் இருக்க கான்சன்ட்ரேஷனில் மாறி இவன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதான யோசனை வருகிறது அல்லவா, இந்த யோசனை இயேசுவின் மீது திருப்பி அவன் ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதான எண்ணங்களை கொண்டு வர பண்ணக்கூடியதான ஒரு ஆள் இவன். இந்த மாதிரி ஆள் அவன். இவனை கொள்ளை நோய், பூச்சக்கரமங்கும் கொள்ளை நோய். இன்றைக்கி கொரோனா வைரஸ் பார்க்குறோமே, அவன் அன்னைக்கு கொரோனா வைரஸ்ன்னு தான் சொன்னாங்க. அன்றைக்கி சொல்ல வார்த்தையை இன்றைக்கி தான் கேட்குறோம், கொரோனா வைரஸ்ன்னு சொல்லி இன்றைக்கி தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அன்றைக்கி அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தொற்று நோய், கொள்ளை நோய். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அவன் கொள்ளை நோயாக இருக்கிறான். ஐயா அவனை பற்றி சொல்கிறாங்க, கொள்ளை நோயாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொள்ளை நோய் எப்படி, இன்றைக்கி யாரையும் தொட முடியாது, வீட்டுக்குள்ளே அடைச்சி கிடக்கிறோம், பயம், தொட்டாலே வந்துடும், இவன் வந்தாலே வந்துடும். இதே போலத்தான் அவன் அன்றைக்கு எங்கே வந்து நின்னானோ அன்றைக்கு இயேசுன்னு பேர் சொன்ன உடனே இயேசு தான், எல்லாரும் இயேசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் சொல்கிறோமே, சின்ன பிள்ளைகள் வாயில் கூட வருது கொரோனா வைரஸ். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக கொரோனா வைரஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சவது. இதே போல் பவுலை குறித்து சொன்னாங்க, தொற்று நோய். அவன் வந்து பயங்கரமான கொள்ளை நோயா அவனை குறித்து சொன்னார்கள். அநேக ரட்சிப்பின் பாதை நடத்தினான். தேவன் அவனை நடத்த ஆரம்பித்தார். நடத்துகிற பாதையிலே கஷ்டங்கள் இருந்தது, பாடுகள் இருந்தது, உபத்திரம் இருந்தது, பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது. நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாலும் இல்லை. தேவன் இப்படி தான் நடத்துவாரான்னு சொன்னான். தேவன் நடத்துவது யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவன் நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்தால் தான் நம்முடைய தரிசனம் நிறைவேறும். கஷ்டங்கள் இருக்கலாம், நீங்கள் ஒத்துக்கொள்ளாத பாதையாக இருக்கலாம், உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் நடத்தினார் என்பது மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். ஆண்டவர் தேவன் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்து உங்களை நடத்துவார், தரிசனத்தை நோக்கி நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஒரு நாளில் ராஜாவுக்கு முன்பாய் நின்றான். இன்னொரு அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடினா பெலிஸ்துக்கு முன்னால் நின்றான். ஒன்று நின்று கடைசியில் நீரோராயனுக்கு முன்னால் போய் நிற்கிறான். அந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி நீரோராயன் நிற்கிறான். அவனுக்கு முன்னால் நின்று சூசியத்தை சொல்லி தலை வெட்டப்பட்டு மறித்தான். அவனுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் போகலை. ராஜாவுக்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஸ்லாக்கியம் அவனுக்கு தேவன் வைத்திருந்தது போல அதை நிறைவேற்றி, தரிசனத்தை நிறைவேற்றி தான் அவன் முடித்து விட சொன்னான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் கொடுத்தாரு. அந்த தரிசனத்தை நிறைவேற்றி தேவன் கிருபை செய்தார். அந்த விசுவாசத்தோடு முடித்து கொண்டேன். எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பிரசன்னமாகும் அந்த நாளிலே பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். ஆமா, இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலே இப்படி சொல்ல விரும்புகிறேன். தேவன் ரட்சித்தாரு, இன்னொரு விதத்தில் ஊழியத்துக்கு அழைத்தாரு, இந்த எல்லைக்கு கொண்டு வந்தாரு. தரிசனம், அவர் உங்களை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கார். தரிசனத்தை நோக்கி நடத்துவார். நீங்கள் தரிசனத்தை நோக்கி நடத்தப்படுவதற்கு ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நடத்துவதற்கு அர்ப்பணம் செய்து பாருங்கள். ஆனால் அந்த பாதை சில வேளை உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கலாம், சில ஒத்துக்கொள்ள முடியாது இருக்கலாம். தேவன் தான் நடத்துகிறார் என்ற பூரணமான நம்பிக்கை, விசுவாசம் இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அப்படி போங்க. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, கண்ணீர் பாதையாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நிறைவேற்றி முடிக்கும் போது நாம் கண்களை மூடும் அல்லது தேவன் வெக்காலசத்தை கேட்டு போகும்போது ஒரு நிறைவு இருக்கும். தேவன் என்னை நல்ல தரிசனத்தோடு அழைத்தார், தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க உதவி செய்தார்,
கர்த்தர் எனக்கு கிருபை செய்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லி அவரோடு செல்ல தேவன் உதவி செய்வார். அவர் ஆமாம். ஆகவே ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த தரிசனத்தை நோக்கி என்னை நடத்தும் என்று சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுத்தார், தேவன் உங்களை தரிசனத்தை நோக்கி நடத்துவார். தேவை சந்திக்கிறார், என்னை ஒவ்வொரு நாள் போஷிக்கிறார், ஒவ்வொரு நாள் நடத்துகிறார், என்னை உடுத்து வைக்கிறார். இதெல்லாம் அவர் செய்ய வேண்டியது. அவர் கட்டாயம் கொடுக்கணும். அவர் கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளை பஞ்ச காலத்திலும் கொடுத்து போஷிப்பார், உச்சிதமானதை கொடுத்து போஷிப்பார். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் தரிசனத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கே இன்னும் தரிசனம், அவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் தரிசனமெல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனாலும் இன்னும் நிறைவேற்றக்கூடிய தரிசனம் இயேசுவுக்கு இன்னும் இருக்கு. இயேசுவுக்கு என்ன இருக்கும்? அவர் வருகை வரைக்கும் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவரும் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு தான் இன்னும் பிதாவின் வலது பார்சலை பரிந்து பேசிக்கொண்டு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அவர் தரிசனம், அவரை குறித்த பரலோக தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் சம்பந்தம் சொல்லுவோம், வழி நடத்துகிற தேவன் தரிசனத்தை நோக்கி நடத்தும் ஐயா. அதில் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை அனுபவம் வந்தாலும் அவை எல்லாம் நாங்கள் புறக்கணித்து விட்டு உம்மை நோக்கி தரிசனத்தை நோக்கி கடந்து வர எங்கள் ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியான தரிசனத்தை நோக்கி எங்களை நடத்தும், வழி நடத்தும் தேவனை எங்களை ஒப்புக் கொடுக்கணும்னு சொல்லுவோம். கர்த்தர் கிருபை செய்வார். கண்கள் இப்படி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. தரிசனத்தை நோக்கி தேவன் நடத்துவதற்கு ஒப்பு கொடுப்போமாக. அநேக ஊழியரே, தேவனின் தரிசனத்தோடு தான் அழைத்தார். தோல்வியோடு இருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். எதிர்பார்த்த பலன் இல்லை, முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமலே போய்விட்டது. இது உற்சாகம், இது நீங்கள் செய்தது. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் நடத்தட்டும், அவர் நடத்தட்டும். நிச்சயமாகவே தேவன் அற்புதமானவைகளை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகிமை, மகிமை, மகிமை. தேவன் நடத்த வல்லவர். அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க, என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க என்று சொல்லுவோமா? தரிசனத்தை நோக்கி தேவன் நடத்துவாராக. மோசே உற்சாக மிகுதிலே தன் கையினாலே கர்த்தர் இந்த ஜனத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார் அப்படி யோசித்தார். தன் கையினாலே கர்த்தர் அதை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. தன் கையினாலே அதை செய்வார். அவன் யோசித்தார். ஆனா தன் கையினாலே செய்வான் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்ட போது அப்படி முயற்சி தோல்வியாகி முடிந்தது. நீங்க பிரயாசப்படாதீங்க. உங்களுடைய பிரயாசத்தை தள்ளி வச்சு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சொந்த செல்வாக்கு, சொந்த காரியத்தை வச்சு செய்யாதீங்க. தேவன் நடத்த முடியாது. ஆனால் தேவன் நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. அது வரும் வரைக்கும் தேவன் காத்திருப்பார். நீங்க அந்த எல்லைக்கு வர்ற வரைக்கும் காத்திருப்பார். மோசே அடுத்த 40 வருஷம் அந்த எல்லைக்கு வருவதற்கு 40 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வர்ற தனி காத்திருந்தார். அவன் ஒரு நாள் உணர்ந்த போதுதான் மறுநாளே கர்த்தரை அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவே. பாடானாலும் பாடி செல்வேன் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே. வாழ்வின் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே. ஹல்லேலூயா. தேவனே, எங்களை ரட்சித்தீர், எங்களை அபிஷேகித்தீர்.
எங்களுக்கு கொடுத்த தரிசனம் ஒருவேளை எங்களுக்கு புரியலையா, எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டாலும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். தரிசனத்தை நோக்கி உங்களை நடத்துவார். ஒரு நாளில் அவரை காலசத்தை கேட்கும்போது மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் என்னால் முடிந்த அளவு தெய்வ தரிசனத்தை நிறைவேற்ற தேவன் உதவி செய்தார்னு சொல்லிவிட்டு அவரோடு செல்ல தேவன் கிருபை செய்வார். சர்வல்லமையுள்ள ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்தும் தேவனையா. எங்களை போஷிப்பது, உடுத்து வைப்பது, எங்களுக்கு அற்புதம் செய்வது, ஆச்சரியமான காரியத்தை செய்வது, எங்களை இந்த உலகத்திலே வேறு பிரித்து நடத்துகிறது, இதெல்லாம் நீ செய்வீர். எங்களுக்கு ஆழ்ந்த விசுவாச நம்பிக்கை உண்டு. இதெல்லாம் செய்வீர் ஐயா. ஆனால் இவையெல்லாம் நீ செய்ய முடியும். ஆனால் எங்களை ரட்சித்து அபிஷேகித்து ஆண்டவரே தரிசனத்தை கொடுத்திருக்கிறீரே, இதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முன் வந்தால் தான் செய்ய முடியும் ஐயா. அம்மானே, நாங்கள் அதற்கென்று ஒப்பு கொடுத்தால் தான் ஆண்டவரே நீ இந்த தரிசனத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற நடத்த முடியும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அது சில வேளைகளில் ஏற்றுக்கொள்ள முடியாத பாதையாக இருக்கலாம். எங்களால் மனதில் ஒத்துக்கொள்ள முடியாத பாதையாக இருக்கலாம். ஏன் என்ற கேள்விக்குறியோடு சூழ்நிலை உள்ள பாதைகளாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் நடத்துகிறார் என்றுதான் ஒரே பாதையாக இருக்கும் என்று சொன்னார். அதனை நாங்கள் மனப்பூர்வமாய் நடந்து நீர் எங்களை வைத்த தரிசனம், நோக்கம், திட்டம் நிறைவேற அர்ப்பணம் செய்கிறோம். இதைத்தான் மோசே வாழ்க்கையிலே எழுத்தின்படி அடிமையாய் இருந்ததான ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு பயன்படுத்தினீர். பாவக்கட்டுகளுக்கும் அக்கிரம கட்டுகளுக்குள்ளும் ஆத்மீக கட்டுக்குள் இருந்த அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை மீட்டெடுக்க பவுலை நீர் பயன்படுத்தினீரையா. எங்கள் ஆண்டவர் இரு கோணத்தில் இருவரை வாழ்க்கையில தரிசனத்தை முன்வைத்து அவரை நடத்தினீர். அவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், சோதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் பல இருந்தது. ஆனால் தேவ நடத்துதல் என்ற ஒன்றை அவர்கள் மனதில் வைத்திருந்தபடினாலே ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களை ஆலோசனை சொல்லி பின்பதாக இருந்து இதுதான் என்று சொல்லி நடத்தினீர். அந்த நடத்துதல் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தரிசனத்தை நோக்கி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்கிறார். வசனம் கேட்ட உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நோக்கம் உண்டு என்பதை புரிந்து அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள பண்ணும். தேவனால் நடத்தப்பட உதவி செய்யும். உடைய காலசத்தை கேட்கும் போது அந்த மகிமையை காண பண்ணுவீராக. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம், தேவ நடத்துதல் நம்முடைய வாழ்விலே இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.